Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேத்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரோ எக்ஸ்சேஞ்சஸ். மொதல் ட்ரையாங்குலர் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே மேட்ரிக்ஸ் நொட்டேஷன் அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் அ அரே ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்மகிட்ட ஒரு 3x3 மேட்ரிக்ஸோ 4x4 மேட்ரிக்ஸோ இருக்கிறப்ப அதை இப்போ நம்பர் 6 இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபேக்டராக எழுதுவோம்? 3x2ன்னு எழுதுவோம். அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை இந்த மாதிரி ஃபேக்டராக எழுத முடியுமா? நம்மளால் எழுத முடியும். ஏங்கிற மேட்ரிக்ஸை லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இன்ட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை என்னால் எழுத முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல எல்லுங்கிறது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. இந்த எல்லுங்கிற லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் பிரின்சிபல் டயகனல் ஃபுல்லாக 1 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி யூங்கிறது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதில் இருக்க பிரின்சிபல் டயகனல் ஃபுல்லாக பிவோட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் மெத்தடு. மற்றபடி எல்லில் மற்ற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், யூவில் மற்ற எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறலாம் ப்ராப்ளம் செய்கிறப்ப நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸை எடுத்து நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ஃபேக்டரைஸ் A = 1 2 3 8ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார்வர்டு எலிமினேஷன் டு ஃபைண்ட் யூ. அப்போ இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்வர்டு எலிமினேஷன் பண்ணி ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறேன். சரியா? சரி. இப்போ நான் ஏங்கிற சிஸ்டத்தை L × U அப்படின்னு மாற்றணும். என்னையை பொறுத்த மட்டும் L எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஓகே, லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். பிரின்சிபல் டயகனலில் 1 இருக்கும். இங்கே அப்பரில் எனக்கு 0 இருக்கும். இந்த இடத்துல L21 வரும். இந்த L21 நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்னா, இந்த மேட்ரிக்ஸை அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஓகேவா? இது எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் போட்டு அந்த டைமில் எனக்கு கிடைக்கிற மல்டிப்ளையர்ஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸை எடுத்துக்குவோம். ஏ மேட்ரிக்ஸ் என்னது? 1 2 3 8. இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றினா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? இதை பிவோட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு இதை 0 ஆக்குவோம். அதே மாதிரி பண்ணலாம். இப்போ இதை பிவோட்டாக கன்சிடர் பண்ணிட்டு இதை 0 ஆக்கணும்னா நான் என்ன ரோ ஆப்ரேஷன் போடணும்? இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 3R1. ஓகேவா? அப்போ எனக்கு என்னவாகும்? இந்த 1 2 அப்படியே வந்துடும். இங்கே 3, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 3 - 3 0 8, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 6 8 - 6 2. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த ரோ ஆப்ரேஷன் நம்ம R2க்கும் அதாவது R2க்கும் R1க்கும் பண்ணியிருக்கோம். செகண்ட் ரோக்கும் ஃபஸ்ட் ரோக்கும். அப்போ எனக்கு ஒரு மல்டிப்ளேயர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? -ஆஃப்னு ஒரு மல்டிப்ளேயர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் என்னோட L21. புரியுதா உங்களுக்கு? 2க்கும் 1க்கும் நான் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு கிடைக்கிற மல்டிப்ளேயர் தான் இந்த L21. இப்போ நான் இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணியே இதை ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை என்ன பண்ணிட்டேன்? கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ ஏலேருந்து கிடச்ச இதுதான் என்னோட அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் 1 2 0 2. என்னோட லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் L என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் கன்சிடர் பண்ணியிருக்க மாதிரி 1 0. இந்த L21ஓட வேல்யூ இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு 3. ஓகேவா? இந்த 1. அப்போ நான் ஏங்கிற மேட்ரிக்ஸை என்ன பண்ணிட்டேன்னா எல்லாம் என்ன பண்ணிட்டேன்? ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த A = L × U இனிமேல் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எல்லையும் யூவையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எல் எனக்கு என்னது? 1 0 3 1. ஓகேவா? யூ என்னது? 1 2 0 2. இப்போ நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 0 1. அடுத்து 1 × 2 2 0 × 2 அப்போ 2. 3 × 1 0 3. 3 × 6 + 2 அப்போ எனக்கு 8 வந்துடும். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சுக்கா? 1 2 3 8 கிடச்சிருக்கா? அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் இன்ட்டு லோயர் ட்ரையாங்குலராக ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் வித்தவுட் எனி ரோ எக்ஸ்சேஞ்சஸ். அதுதான் இதோட. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் பாசிபிள் டு ஃபேக்டரைஸ் ஏ. இதை நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமானா ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு இதை ஒரு பிவோட்டாக என்ன பண்ணுவோம்? சூஸ் பண்ணுவோம். பிவோட் நமக்கு எப்படி இருக்குது? 0வாக இருக்குது. பிவோட்டுங்கிறது நான் 0வாக இருக்கணும். அப்போ தான் அதை வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம 0வாக மாற்றுவோம். அப்போ கண்டிப்பாக இந்த 3ஐ இங்கே கொண்டு போயிட்டு 0வை இங்கே கொண்டு வர மாதிரி R2வையும் R1ஐயும் ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் இந்த ப்ராப்ளத்தை என்னால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனால் இந்த பண்ணாமல் என்னால் இந்த ப்ராப்ளத்தை ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் எப்படி சொல்யூஷன் எழுதியிருக்கேன்னா, சின்ஸ் A நீட்ஸ் த ரோ எக்ஸ்சேஞ்ச் இட் கேனாட் பி ஃபேக்டர்ட் இன்டு A = LU. என்னால் A = LUன்னு வித்தவுட் ரோ எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டாப்பிக்கோட பேரே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஃபேக்டரைஸ்
ட்ரையாங்குலர் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரோ எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு கொடுத்துருக்கோம். வித்தவுட் ரோ எக்ஸ்சேஞ்ச் இந்த ப்ராப்ளத்தை என்னால் என்ன பண்ண முடியாது. இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஏயை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L இன்ட்டு யூன்னு மாற்றணும். என்னோட எல் எப்படி இருக்குங்கிறது ஒரு ரஃப் ஐடியாவுக்கு நான் போட்டுக்கிறேன். 1 0 0. இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்னா L21 1 0. இந்த இடத்துல L31 L32 1 இப்படி தான் இருக்கும். இந்த L21 L31 L32 இது எல்லாமே நம்ம ரோ எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கிடைக்க போகிற மல்டிப்ளையர்ஸ். ஓகேவா? சரி, இப்போ ஏ மேட்ரிக்ஸை நான் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்னது 1 1 1 1 2 2 1 2 3. இப்போ இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை மாற்றுறதுக்கு இது நீங்கள் ஃபஸ்ட்டு பிவோட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ரெண்டையும் நான் 0வாக மாற்றணும். சரியா? சரி, இப்போ 0வாக மாற்றுறதுக்கு நான் என்ன எலமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் போடலாம்? எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்? R2 இம்ப்ளை R2 மைனஸ் R1, R3 இம்ப்ளை R3 மைனஸ் R1 போட்டாலே 0 ஆயிரும். அப்போ 1 1 1. இந்த R2வை R1னால் சப்ராக்ட் பண்ணுறோம். 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 1 1, 2 மைனஸ் 1 1. அதே மாதிரி 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 1 1, 3 மைனஸ் 1 2. ஓகேவா? இப்போ கிடச்சிருச்சா நமக்கு? இப்போ நிறைய மாதிரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா இதை பிவோட்டாக சூஸ் பண்ணிவிட்டு அடுத்ததில் இதை நம்ம 0வாக மாற்றணும். இப்போ இதை 0வாக மாற்றுறதுக்கு நான் என்ன ரோ ஆப்ரேஷன்ஸ் போடணும்? எப்பயும் போல் R3 இம்ப்ளை R3 மைனஸ் R2 போட்டிங்கன்னா போதும். சரியா? 1 1 1 0 1 1. ஏன்னா இதில் எந்த ரோ ஆப்ரேஷனும் பண்ணலை, தேர்டில் தான் பண்ண போகிறோம். இப்போ 0 மைனஸ் 0 0, 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 1 1. ஓகே, இப்போ எனக்கு இந்த லோயர் பார்ட் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு, அப்பர் பார்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுதான் எனக்கு கிடைச்ச அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, இதே மாதிரி நான் என்ன பண்ணணும்? லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பண்ணிக்கணும்னா L21 வேணும். இப்போ 2வையும் 1ஐயும் வச்சு இங்கே தான் எலமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். சரியா? அப்போ இப்போ L21ஓட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு? -1. அதே மாதிரி -1 வராது, அதாவது மைனஸ் ஆஃப் போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த மைனஸை லீவ் பண்ணிவிட்டு வரது தான் நம்ம எடுக்கணும். அப்போ +1. அதே மாதிரி L31 எடுக்கிறப்ப எனக்கு என்ன வரும்? அதாவது இந்த மைனஸை விட்டுருங்க, மைனஸை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதுல பார்க்கணும். இந்த மைனஸ் ஆஃப் விட்டுட்டு ரிமைனிங் இருக்குது. அப்போ L31ங்கிறதும் எனக்கு +1. அதே மாதிரி இந்த இடத்துல L32வும் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா +1. அப்போ என்னோட L ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1 0 0. L21ஓட வேல்யூ 1 1 0, L31ஓட வேல்யூ 1, L32ஓட வேல்யூ 1 0. இதுதான் என்னோட அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். சரி, இது லோயர் ட்ரையாங்குலர். அப்பர் ட்ரையாங்குலருக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 1 1 0 1 1 0 0 1. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்பயும் போல் A ஈக்குவல் டு LU வருதான், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி A வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.